வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை சிந்திக்க துணிக நாராயணனோட ஒரு உரையாடல். இத வந்து வாரம் செய்யலாமா அப்படின்னு போன வாரம் போட்டுட்டு கருத்து கேட்டிருந்தோம். பின்னூட்டங்கள பார்க்கும்போது எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பின்னூட்டங்கள் வந்திருந்தது. அதனால இதையே ஒரு தொடராக மாற்றி, இந்த 7 நாட்கள் அதாவது 7 நாளுக்கு ஒரு தடவ தான் இந்த உரையாடல் நடத்தப் போறோம். அப்ப இந்த 7 நாட்கள் அப்படின்னு இத பேர் வச்சு அப்படியே நடத்தலான்னு முடிவு பண்ணோம். இது முழுக்க முழுக்க நாராயணனுடைய முன்னெடுப்பு தான். அவர் கேள்வி கேட்பார். நான் வெறும் வந்து உட்கார்ந்து பதில் சொல்றது மட்டும் தான் என்னுடைய வேலை. வழக்கம் போல எல்லாரும் கொஞ்சம் ஏற்பளிச்சுட்டு பாருங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு. நான் 1 மாதம் நடுவுல காணொளியும் போடல. அப்புறம் கேட்கவும் இல்ல. அதுக்கு பிறகு போட்டதுலயும். அதனால மீண்டும் ஒரு முறை இந்த வேண்டுகோள வச்சுக்கிறேன். பார்க்கிறவங்க எல்லாரும் ஏற்பளிங்க. ஏன்னா, இப்ப பார்க்கும்போதும் 60ல இருந்து 70 விழுக்காடு பேர் வந்து ஏற்பளிக்காம தான் பார்க்குறீங்க. ஏற்பளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கும். அடுத்தடுத்து வர காணொளிகளையும் உங்களுக்கு காட்டும். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனைவரையும் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் நாராயணன். வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா, முதல் கேள்வி, சல்லியர்கள் அந்த படம் வந்து வெளிவர்றதுல நிறைய சிக்கல் இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் தமிழர் சார்ந்த படங்கள் எடுத்தா இந்த சிக்கல் வருது? இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரம் தான். வேற எதுவும் அதுல பெரிய காரணம் இல்ல. ஏன்னா மக்கள் வந்து இந்த படம் எனக்கு வேணான்னு யாருமே சொல்ல போறதில்ல. இப்ப சல்லியர்கள் மாரி ஒரு படம் வந்தா, ஏன் இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்க போறதில்ல. எவ்வளோ மோசமான படங்கள் வருது. அதுக்கே கூட மக்கள் வந்து ஏன் இந்த மாரி படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னு கூட அதிக பேர் வந்து கேட்குறது. விமர்சனங்கள் வைப்பாங்க. இது நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே தவிர, ஏத்துக்குவாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா. நம்மளும் பார்த்துருக்கிறோம். பல காலமா படம் நல்லா இருக்குன்னு சொல் வழியா பரவி, அதுக்கு பிறகு பார்த்த சான்றுகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆமா. விக்ரம் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய நடிகர்னு தெரியும். அவருடைய முதல் படமான சேதுவ 100 பேருக்கு போட்டு காமிச்சு, அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் முடிவெடுத்து அதை வெளியிட்ட பிறகும் அது ஒரு 1 வாரம் 10 நாள் வந்து பெருசா போகாம, அப்புறம் இது வாய் வழியா தான் செவி வழி செய்தியா தான் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பரவி, அதுக்கு பிறகு அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. அண்மை காலத்துல அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம். அதை பாத்தீங்கன்னா, அது எடுத்த உடனே இப்படி ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் அது கிடைக்கல. அது இயல்பா வந்துச்சு. பேச பேச திரைத்துறையில இருக்கிறவங்க, முக்கியமான நபர்கள்னு எல்லாருமே அந்த படத்தை வந்து புகழ்ந்து எழுத தொடங்க, அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியா ரொம்ப நாளைக்கு ஓடுச்சு. அதாவது அண்மை காலத்துல மிக குறைந்த பொருட்செலவுல எடுத்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற படங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான படமா இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் நிராகரிக்கிறதே கிடையாது. இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை விரும்புறது இல்ல. இப்ப சல்லியர்கள் என்ன படம்? இது வந்து அங்க ஈழத்துல நடந்த போராட்டத்தை பத்தின படம். அப்ப அத கொண்டு வந்து இங்க போடும்போது, அத பார்த்தா இப்படி இருந்தவங்க, அதாவது அவங்க வந்து அந்த படமே என்ன சொல்லுது? மற்ற இனத்தவர், அதாவது யாரை எதிர்த்து போரிடுறாங்களோ, அவங்க போர்க்களத்துல காயமுற்றா அவங்களையும் கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்த்து சரி செய்யணுங்கிறது தான் அதுல பின்பற்ற தமிழர் அறம். அந்த தமிழர் அறம் மேலோங்கனா, இவ்வளவு அறத்தோட இருந்த தமிழர்களை அழிச்சது யாரு? அதுக்கு துணை போனது யாரு? அப்படின்னா, கடைசியில இங்க வந்து காங்கிரஸ், டெல்லி அதிகாரம், தமிழ்நாடு திமுகன்னு போய் முடியும். அத வந்து இங்க இருக்கிறவங்க விரும்புறது இல்ல. அப்ப அன்னைக்கு ஈழத்துக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு திமுக பின்னாடி நிக்கிறதுனால அந்த படத்தை பத்தி பெருசா யாருமே பேசலையே. திமுக பேசாது நமக்கு தெரியும். காங்கிரஸ் பேசாது தெரியும். பாஜகவுக்கு பெருசா அதுல நிலைப்பாடு இல்ல தெரியும். அதிமுகவும் தேவைப்படும் போது அந்த நிலைப்பாடு எடுப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அன்றைக்கு ஈழத்துக்காக பேசினவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, பேர் சொல்லியே சொல்லலாம். பழ நெடுமாறன் சல்லியர்கள் பத்தி என்ன பேசினார்? கொளத்தூர் மணி சல்லியர்கள் பத்தி என்ன பேசினார்? கோவை ராமகிருஷ்ணன் எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ. ஜிடி நாயுடு பேரை வந்து மேம்பாலத்துக்கு வச்சா அதுக்கு போய் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. ஆனா சல்லியர்கள் படம் வந்துச்சு, அதை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அப்போ நீங்க சுபவீர பாண்டியன் நீங்க யார வேணா எடுத்துக்கலாம். அந்த பட்டியல்ல அன்னைக்கு நாங்களாம் என்ன செய்தோம் தெரியுமா, நாங்களாம் எப்படி பண்ணோம் தெரியுமா, நாங்களாம் யாரு தெரியுமா அப்படிம்பாங்க. நீங்க யாருன்னு தான் இப்ப தெரிஞ்சிருச்சு. சல்லியர்கள் படம் வந்து வெளியிட முடியாம இவ்வளவு சிக்கல் வரும்போது ஒருத்தர் வாயை திறக்கலையே நீங்க. நாங்களாம் அன்னைக்கு வந்து ஆயுதத்தையே செஞ்சு அமிச்சோம் இங்க இருந்து அப்படின்னாங்க. ஒரு திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு உதவி இருக்கலாமே, ஏன் செய்யல? அப்போ இதுல இவங்களோட பொய் முகங்கள்லாம் இதுல வெளிப்பட்டு இருக்குன்னு தான் பாக்குறோம். மத்தபடி மக்கள் இந்த படத்தை பார்த்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வெகுஜன மக்கள், பொதுமக்களுக்கு இந்த படம் போய் சேர்ந்திருந்தா கட்டாயம் கொண்டாடி இருப்பாங்க.
ஆமா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சுன்னு தான் பார்க்கணும். ஆமா இதே நிலைதான் இயக்குனர் கிட்டு எடுத்த மேதகுக்கு நடந்தது. அந்த படத்தை வந்து வெளிநாட்டுல நாங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு படம் இப்படிப்பட்ட படம் வந்து தமிழ்நாட்டுல வெளியிடல திரையரங்குகள்ல வரல அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்தது. இறுதியா இதுல ஒண்ணு அந்த படத்தோட தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன் அல்லது வந்து விநியோக உரிமை வாங்கின வெளியீட்டாளர். ம். வெளியீட்டாளர் நம்ம சுரேஷ் காமாட்சி அண்ணன் வந்து பேட்டியில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது சொன்னார், இந்த நிலை வந்து கர்நாடகால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப கர்நாடக மக்கள் கர்நாடக மொழிக்கும் அவங்களோட உரிமைகளுக்கும் எப்படி குரல் குரல் கொடுக்குறாங்க, ஆனா தமிழ்நாட்டுல எப்படி இருக்குது, எங்களை வந்து அரசியல் நீங்க அரசியல் காரணங்களுக்காக இப்படி பண்றீங்க, தமிழர்கள் ஒரு நாள் வந்து இத வந்து விழிப்படைஞ்சு இதை கேட்பாங்க அப்படின்னு சொன்னாரா. அவ்வளவு ஒரு ஆதங்கமா ஆமா. அந்த அது நிலை வந்தா. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அதுக்கு சொல்லணும்னா, இந்த தக் லைஃப் படம் வர்றதுக்கு போது அந்த அந்த காலகட்டத்துல அதோட ஒரு விளம்பரத்துல தான், ஒரு ப்ரமோஷன் ஈவென்ட்ல தான் கமலஹாசன் வந்து தமிழ்ல இருந்தா கன்னடம் பிறந்துச்சுன்றத சொன்னார். அது உண்மை, நிறுவப்பட்ட செய்தி. அதை சொன்னார். சொன்னதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். முதலமைச்சர்ல இருந்து, துணை முதலமைச்சர்ல இருந்து, அங்க இருந்த எதிர்கட்சி தலைவர்ல இருந்து, காங்கிரஸ் ஆளுதுன்னா பாஜக தலைவர், எல்லா கட்சி தலைவர்களும், அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களும், எப்படின்னு எல்லாருமே அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. எல்லாருமே அதுக்கு எதிர்வினை ஆடுறாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு உண்டு. ஏன் அப்படின்னா, அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் அவர்களுடைய மொழி, அவர்களுடைய இனம், இனம் சார்ந்த உரிமை, அது பத்தின விழிப்புணர்வு எல்லாம் அதிகாரத்திலேயே இருக்கிறதுனால மக்களுக்கும் இருக்கு. இப்ப மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, இந்த இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு அது வந்து அதிகாரம் விரும்பலன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி செயல்கள் நடக்காது. அங்க அதிகாரம் அதை விரும்பும், அதுக்கான இடத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுமே இல்லைங்க, தமிழ்நாடுன்னு பேரை வைங்கன்னு, பேரை ஒட்டுங்கன்னு போய் ஒட்டியே நம்ம ஸ்டிக்கரே ஒட்டுறாங்க நம்ம ஆட்கள். அதுக்கு அவங்களை கைது பண்ணிட்டு போய் வைக்கிறாங்கன்னா, அப்ப இங்க யாருக்கான அரசு, என்ன அரசு நடக்குதுன்றது நமக்கு தெரியுது. அதுதான் வேறுபாடு. மீண்டும் சொன்னதுதான், தொடக்கத்திலே சொன்னதுதான், அதிகாரம் எப்படி இருக்குங்கிறது. அதிகாரம் தமிழர்களுக்கான அதிகாரமா இல்ல, தமிழுக்கான அதிகாரமா இல்ல, தமிழ் மக்கள் தமிழ் உரிமைன்னு பேசுறவங்களுக்கான அதிகாரமா தமிழ்நாட்டுல இல்ல. அதனாலதான் இந்த சிக்கல்கள். புரியுது புரியுது. அடுத்து வந்து நம்ம பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சீமான் அண்ணன் வந்து மயிலாடுதுறையில ஒரு கூட்டம் வச்சிருந்தாரு இல்லையா, நீங்க நேர்லயே போனீங்க. எப்படி இருந்தது, நேர்ல பாத்தீங்க, அதோட எதிர்வினைகள்லாம் நீங்க இப்ப பாக்குறீங்க, எப்படி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து. அது நான் ஒரு காணொலியே போட்டேன். அதுதான் கடைசியா நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடைக்கல, எதுவும் பேச வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி, அண்ணனுக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பேசியிருக்காரு, 2 மணி நேரம்லாம் கூட பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாமே அந்த காலகட்டத்துல நடக்கிற அரசியல், அப்ப இருக்கிற அரசியல் சூழல், அப்ப நடக்கிற சிக்கல்கள், அதை பத்தி பேசுவாங்க. இல்ல அந்த கூட்டம் எதுக்காகவோ அதை பத்தி முதன்மைப்படுத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம வந்து எல்லா முன்னோர்களுடைய படங்களையும் வைப்போம். நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம்னாலே அது இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். முக்கியமா அந்த கூட்டம் எதை பத்தியோ அந்த அவங்க அதை சார்ந்த முன்னோர்கள் தான் முத வைப்பாங்க. அப்புறம் மற்றவங்களதும் இருக்கும். அப்படிதான் வைப்போம். முக்கியமான எல்லா கூட்டத்திலையும் எல்லாரோட பதாகையும் அங்க வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல எல்லார பத்தியும் பேசுறதுக்கான வாய்ப்பு அண்ணனுக்கு பெருசா ஏற்பட்டதில்லை. அந்த வாய்ப்பை இந்த வாட்டி ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த திராவிடர்கள். அவங்களோட செயல்கள்னாலதான் அண்ணனுக்கு வந்து இதை செய்யணும்னு தோணிருச்சு. அவரு தற்செயலுக்குரிய ஒரு 3-4 மாசமா சொல்லிட்டு இருந்தாரு, இதை செய்ய போறேன்னு. பொதுக்கூட்டங்கள்ல கூட பேசிட்டு இருந்தாரு. பேசும்போது சொன்னாரு, நான் போடுறேன், ஒரு கூட்டம் போடுறேன்னு. கடைசியில இப்போ அதுவும் திரும்பவும் பெரியார் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும்போது பெரியாரை போட்டு பெரியார புழக்கிறத விட அதுல முக்கியமா அண்ணன் செஞ்சது வந்து நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்தி, ஏன் இவங்க பதாகை வச்சிருக்கிறோம், அவங்க எல்லாம் யார், அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏன் அவங்கள நம்ம போட்டுறணும், ஏன் அவங்கள பெரியார்னு சொல்றோம், நம்ம நாம் தமிழர் கட்சி பெரியாரை திட்டணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோமா அப்படின்னா, இந்த ஈவேராவை திட்டணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்மளோட நோக்கம் நம் இன அடையாளங்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான். நம் இனத்தை படித்தவரை, நம் மொழியை படித்தவரை நாம் ஏன் தூக்கி கொண்டாட வேண்டும்ன்றதுதான் அதுல இருக்கிற அடிப்படை கேள்வி. அப்ப அந்த கேள்வியை முன் வச்சு, அப்ப இவங்கெல்லாம் அவரே பெரியார், இவ்வளவு திட்டி இருக்கிறாரு, இவ்வளவு கேவலமா நம்மளை நடத்திருக்கிறாரு, அவரே உங்களுக்கு பெரியார், அவரே உங்களுக்கு தந்தைனா, உன் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உன் நாட்டுக்காகவும் எல்லையை மீட்கிறதுக்காகவும் இவ்வளவு பேர் போராடி செத்தாங்களே, அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்விய முன்வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த கூட்டம் அமைஞ்சது. மிகச்சிறப்பா அண்ணன் வந்து ஒரு மணி நேரம் 42 நிமிடம் சரியா. நான் கூட 1.25 மணி நேரம் பதிவு பண்ணிட்டு இருந்தேன்.
நம்ம ஐயா சுபு எப்பவுமே சரியா சொல்லுவாரா, 1 மணி நேரம் 42 நிமிடம் அப்படின்னு ரொம்ப துல்லியமா அதை திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் சரி, 1 மணி நேரம் 42 நிமிடத்துல அண்ணன் அவரு முடிந்த அளவுக்கு எல்லார பத்தியும் பேச முடியலனாலும் ஓரளவுக்கு எல்லார பத்தியும் யாரெல்லாம் பேச முடிஞ்சதோ பேசிட்டாரு. நல்லா சிறப்பா. அதோட தொடர்ச்சியா ஒரு ஒரு பேட்டர்னை வந்து பார்க்க முடியுது. என்னன்னா, ரெண்டு தரப்பு வந்து இதை எடுத்து விவாதிக்கிறாங்க இல்லையா? தமிழ் தேசிய தரப்பு, இந்த திராவிட தரப்பு அதை விவாதிக்கிறாங்க. நான் என்ன பார்த்தேன்னா, தமிழ் தேசிய தரப்பு அதை கூடுதலா அதை பத்தி பேசும்போது பேசுறவங்க எல்லாருமே புத்தகத்தோட வந்துடுறாங்க, தரவுகளோட சான்றுகளோட வந்துடுறாங்க. இந்த புத்தகத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட தரப்பு பாத்தீங்கன்னா மறுபடியும் எந்த ஒரு புத்தகமோ எந்த ஒரு ஆதாரமோ இல்லாம சீமானனே இதை பேசிட்டாரு, அவதூறுகள் அப்படின்னு சொல்லியே பேசுறாங்க. நம்ம என்ன கேக்குறோம், இந்த பக்கம் இது சரிதான் அப்படின்றதுக்கு புத்தக சான்றோட வர்றாங்க, இந்த பக்கம் மறுப்புன்னா அதே மாதிரி அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே ஏன்? ரெண்டாவது இது இது இதை விட ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன். என்னன்னா, புத்தகத்தோட வந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கான்டெக்ட், அந்த எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்றாங்க. மொத்த பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே வாசிட்டாங்க. இதுக்கு மேல கான்டெக்ட் என்ன வேணும்? எல்லாத்தையுமே வாசிச்சாச்சு. ஏன் அந்த மாதிரி இன்னமும் அந்த பொய் பிரச்சாரம்? நீங்க இந்த கான்டெக்ட பத்தி பேசுறதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் மொத்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். இந்த கான்டெக்ட பத்தி இவ்வளவு பேசுறாங்கல்ல, இதை எவ்வளவு காலமா இவங்க எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் விடுவோம், விஜயகாந்துக்கு செஞ்சாங்க, வைகோ கூட செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் விடுவோம். நான் சீமானுக்கு கடந்த 15 ஆண்டுகளா இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவணம்னு ஒண்ணு உருவாக்குனா அது எந்த அடிப்படையில என்ன சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றாங்கன்றத திருச்சி அதுல இருந்து ஒரே ஒரு வரியை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா இப்படி சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க. ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 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 2 நிமிடம் ஒன்னத்தை விளக்கிட்டு வந்து கடைசியா ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அந்த வரியை மட்டும் எடுத்து பாத்தீங்களா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பரப்புவாங்க. இப்ப அண்மை காலத்துல திரும்பவும் எனக்கு கூட ஒரு கேள்வி வைக்கப்பட்டு திரும்பவும் ஓடிக்கிட்டு இருந்தது வந்து இந்த தாய் மதம் திரும்புகள்னு சொன்னார். நான் சவாலா சொன்னேன், தாய் மதம் திரும்புங்கள்னு அண்ணன் சீமான் சொன்னதை நீங்க காமிச்சா இன்னையோட நான் அரசியல் பேசுறது நிறுத்திடுறேன். அப்புறம் இல்ல, தாய் மதம் திரும்புங்கன்னு இல்ல. அது சரி, தாய் மதம் திரும்புங்கன்ற கான்டெக்ட்லயாவது அவர் சொன்னாரான்னா கிடையாது. அவர் சொன்னது இந்துக்கள், நாம என்னைக்குமே இந்துக்களா இருந்தது இல்ல, வெள்ளைக்காரன் போட்ட கையெழுத்துலதான் இந்துவா மாறணும். அப்ப நம்ம எல்லாரும் திரும்ப நம்மளுடைய அடையாளங்களுக்கு வரணும். நம் மதம் எது? மாலியம், சைவம், இதெல்லாம் தான் நம்மளுடைய மதம், அதுக்கு வரணுங்கிறது தான் அவர் பேசினது. அப்ப அதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கிறிஸ்தவம் இஸ்லாம்லாம் வந்து வெளிநாட்டு சமயங்கள், தமிழன் தான், ஆனா அவன் அந்த சமயங்களை ஏத்துக்கிட்டான். நீ அவனை போயிட்டு மாற சொல்ல முடியாது. அவன் வந்து அதை ஏத்துக்கிட்டான், அதுல வாழ்றான். அப்ப நீ இந்துன்னு இருக்க, இந்துங்கிறது என் அடையாளம் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு நீ சைவம், வைணவம் இல்ல அதை இன்னும் தூய்மைப்படுத்தி மாலியம்னு மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான் கருத்து. அது சொல்ற சிவசமயம்னோ இல்ல மாலியம்னோ சொல்ற. இதை எடுத்து திருச்சி எத்தனை வருஷமா என்னென்ன பரப்பிக்கிட்டு இருக்கேன். இப்ப 4.5 வருஷம் ஆகுது அந்த அவதூற பரப்ப தொடங்கி. அப்ப இவங்க தொடர்ச்சியா அதான் செய்யறாங்க. ஆனா அத நம்ம அப்படிலாம் கூட இல்ல, நீங்க சொன்னத மாதிரி புத்தகத்தை காமிச்சு நீங்க புத்தகத்திலாம் சொல்லாதீங்க, பெரியாரோட நூல்கள், பெரியாரோட அந்த விடுதலை ஏட்டுல இந்த நாள் இந்த ஏட்டுல இப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொல்றோம் ஒவ்வொன்னையும் சொல்லும் போது. அப்ப அப்படி அவர் எழுதலன்னு சொல்லணும். இல்ல பொய் சொல்றாங்க அப்படின்னா அதை நிறுவனம். அந்த அன்னைக்கு ஏடு இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட கூட என்னன்னா அதை தொகுத்தவங்க அவங்களே தொகுத்த ஆணைமுத்து ஐயாவோட இதுல இருந்து இல்ல இணையத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற தரவுகள் வழியா அதை தேடி போய் திரும்ப பிடிச்சி அந்த ஆவணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம காட்டுறோம். உங்ககிட்டதான் மொத்தமா இருக்குமே. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. டிசம்பர் 7ன்னு நினைக்கிறேன், நினைவு சரின்னா 1957ன்னு நினைக்கிறேன். அம்பேத்கருக்கு பிறகு, அம்பேத்கர் இறந்த பிறகுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கரை வந்து கடுமையா விமர்சிச்சு ஈவேரா எழுதியிருக்கிறார். அதுக்கு மறுப்பு எதிர்வினையும் வந்திருக்கு வேற ஒரு இதழ். அந்த இதழை வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் எழுதிக்கிற இதழை வச்சுக்கிட்டு நான் அதுல இருந்து கேக்குறேன், இதோட மூலத்தை கொடுங்கன்னு. இது வரைக்கும் அந்த மூலம் கிடைச்சதே கிடையாது. நாங்க சொல்றோம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், இந்த நாள்ல இவர் இப்படி பேசியிருக்கிறாரு, இந்த சமூகத்துக்கு 4 எதிரிகள்னு சொன்னாரு, அவருடைய 64 பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றாருன்னு சொல்றோம். அப்படி இல்ல, அது பொய் அப்படின்னா அன்னைக்கு இதழ் என்னன்னு கொண்டு வந்து காமிச்சா நமக்கு தெரிஞ்சிருமா? காமிக்கலாம்ல. அவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லாதது கிடையாது. ஏன்னா நம்மலாம், அதாவது 3வது தலைமுறைன்னு வச்சுக்கோங்க ஈவேரா எதிர்ப்புல. நமக்கு முன்னாடி பல தலைமுறை இருந்திருக்கிறாங்க.
ம். நமக்கு முன்னாடி தலைமுறைன்னு சரியா அதை எடுத்து சொல்லணும்னா விசிகா தான். அவங்க தான் நமக்கு ம். முன்னாடி இது எல்லாத்தையும் தொகுத்து, ஏன்னா நமக்கு தெரியல. உண்மையா சொல்றது ஒத்துக்கிறோம். 2024 வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த தரவுகள் பெருசா கிடைக்கல. ம். 24ல கொஞ்சம் தரவுகள் கிடைக்குது. அதுல இருந்து தேடி நம்ம போனா தாய்மண் கிடைக்குது. அப்படியே கொட்டுது நமக்கு வந்து. என்னடா இவ்ளோ எழுதி வச்சுட்டு எங்கள போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஈவேரா விமர்சனம் செஞ்சான்னு நமக்கு இருக்கு. அதுக்கு ம். முன்னாடி ஐயா குணா எழுதிட்டாரு. அப்ப ம். நம்ம வந்து 3வது தலைமுறை தான் இதுல. இதுல ம். ஒண்ணும் பெரிய வியப்பெல்லாம் இல்ல. அவர் பேசியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த தரப்புல நிக்கிற சுபவீர பாண்டியனுக்கு, தியாகுவுக்கு யாரெல்லாம் நம்மள இன்னைக்கு எதிர்க்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்படிதான் பேசினாரு, அப்படிதான் எழுதியிருக்கிறாரு. ஆனா அதை தெரிஞ்சே ஏற்றுக்கொள்ள பேசுறாங்கன்றீங்க. அவங்க ஒரு பிம்பத்த கட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த பிம்பத்த நம்ம உடைக்கிறோம். அவரு என்னலாம் பேசினாருன்றத சொல்லி தான் உடைக்கிறோம். அப்ப அத உடைய விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. அவங்களுக்கு வந்து அத கட்டி காப்பாத்தணும். அவங்களோட பொருளாதாரம், வாழ்க்கை இது எல்லாமே அதுல தான் அந்த பிம்பத்தை வச்சு கட்டி அமைச்சிருக்கிறாங்க. இந்த பிம்பத்த உடைய விட்டீங்கன்னா, துக்கு நூறாயிடும் அவங்க மொத்த பேரோட வாழ்க்கை. இப்ப அதுக்காக தான் மல்லு கட்டிக்கிட்டு இவ்வளவு வேலையும் அவங்க செய்றாங்க. சோ அதனால அவங்க அவங்க கிட்ட பதில் தனிப்பட்ட வராது. அவங்களோட தனிப்பட்ட நலன்களுக்காக இத பண்றாங்கன்றீங்க. முழுக்க முழுக்க. வேற ஒண்ணுமே ம். கிடையாது. அந்த ம். தனிப்பட்ட நலன் இந்த ஒரு பொய்யான ஒரு தத்துவத்தின் வழியாக அந்த தத்துவத்திற்கு ஒரு பொய்யான ஒரு முகத்திரை போட்ட ஒரு தலைவனை வைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அத நம்ம உடைக்கிறோம். அது அவங்களுக்கு வலிக்குது. அவங்களுக்கு அதோட அ விளைவு என்னன்னு தெரியும். ரிபர்கஷன் என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பதர்றாங்க. நீங்க பாருங்க தோத்துருச்சு. நம்ப வந்து அப்படி கூட்டம் போட்டு அண்ணன் பேசுறாரு. அடுத்த நாள் கூட்டம் போடுறாங்க. பிசுபிசுத்து போச்சு. ஒண்ணுமே ஆள் வரல. காத்திருந்து, ம். காத்திருந்து தொடங்குறதே ரொம்ப தாமதமா. அதுக்கப்புறம் 10 பேர பேச விட்டா யாருக்குமே நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு எல்லாரும் பேசுறாங்க. நின்னுகிட்டு இருக்கீங்க, வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் கேட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லா கூத்தும் அந்த கூட்டத்துல பார்க்க முடியுது. நம்ம எங்கேயாவது ஒரு கூட்டத்துல எல்லாரும் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. யாரும் எந்திரிச்சு போயிறாதீங்க. அப்படின்னலாம் நம்ம கேட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட்டத்துல. அந்த ஒழுங்கு நம்ம கிட்ட இருக்கும். ஏன்? நம்ம அங்க இருந்து வரோம். யாரோட மரபுல வரோங்கிறது இருக்கு. நீங்க யார் மரபுல வரீங்க? அப்ப ம். அப்படிதான் இருப்பீங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. புரியுதுங்க. அடுத்து இந்த திருப்பியும் திரைப்பட கேள்விதான். இந்த ஜனநாயகன் அப்படின்னு வினோத் அவர்கள் இயக்கி நடிகர் விஜய் நடிக்கிற படம். அப்புறம் இயக்குனர் சுதா கொங்கரா, நடிகர் சிவகார்த்திகேயனோட பராசக்தி, இந்த படங்கள்லாம் வர்றதா இருந்தது. அப்புறம் அதுல சிக்கல்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? ஏதாவது கருத்து இருக்கு அதுல உங்களுக்கு? சிக்கல்கள பத்தி பார்த்தேன். இப்ப ஜனநாயகன் வந்து ஏற்கனவே சாட்டை விரிவா காணொளி போட்டிருந்தாரு. அ அப்புறம் இன்னைக்கு கூட நீதிமன்றத்துல இருந்தும் செய்தி வந்துருச்சு. அப்ப நீங்க எதுக்காக நாள குறிச்சுட்டு வந்து நீதிமன்றத்துக்கு அழுத்தம் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது சரியான கேள்வி தானே. ரொம்ப ம். எளிமையா கேட்கறாங்க. நீங்க ஒரு 500 கோடிலாம் போட்டு படம் எடுக்கல. அது ஏதோ ஒரு 200 கோடி அந்த மாரி போட்டு எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எடுக்குறீங்க. எடுத்ததுனால அ உங்களோட அந்த படம் வரவிடாம யாரோ தடுக்குறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. தடுக்குறாங்க. அப்ப தடுக்குறாங்கன்றதுக்காக நீங்க நீதிமன்றத்த நாடுறீங்க. நீதிமன்றம் உடனடியா அது அவசர வழக்கா அன்னைக்கே எடுத்து உங்களுக்கு தீர்ப்பு தரணும்னா, எவ்வளவு மக்கள் சிக்கல் இருக்கு? எவ்வளவு மக்கள் செத்துருக்குறாங்க? ம். இன்னைக்குங்க இது நடக்கிற இதே நாள்ல பென்னிக்ஸ் ஜெயராஜ் யாரும் மறந்திருக்க மாட்டோம். தூத்துக்குடி சாத்தான்குளத்துல நடந்த அந்த இரட்டை கொலை இருக்குல்ல. ம். காவல் நிலைய மரணம். காவல் ஆமா. நிலைய கொலை. அந்த ம். அந்த கொலைய செய்த அந்த காவல் ஆய்வாளர் அங்க இருந்தவர் இருக்கார்ல, அவர வந்து இப்போ அண்மையில தான் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அவருக்கு பிணை வாங்கியிருக்கிறாங்க. பெயில்ல ம். வெளில வந்திருக்கிறார். அந்த குடும்பம் இருக்காங்கல்ல, பெனிக்ஸ் ஜெயராஜோட அவரு பெனிக்ஸ் ஐயாவோட அ மகள் வந்து இப்ப பேசியிருக்காங்க. கண்ணீர் விட்டு பேசுறாங்க அவங்க. எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான். அவனையே இப்ப வெளிய விட்டீங்க. அ இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே போகுது. ஏன் இப்படி செய்றாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்றாங்க. 5 ஆண்டு ஆயிடுச்சுங்க. இப்ப இன்னும் ஜூன் மாதம் வந்தா 6 ஆண்டு ஆகப்போகுது. 5 1/2 ஆண்டு ஆயிடுச்சு இப்போ. அவங்களுக்கு ஏன் இந்த அவசரம் காட்ட மாட்டேங்குது நீதிமன்றம்? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? ம். உங்களுக்கு அப்ப இல்ல, அத 200 வச்சுதான் கோடி அத தான் வச்சுதான் அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அந்த இது முக்கியமான ஆமா, அமெரிக்கால ஆமா. எல்லாம் பாத்தீங்கன்னா அத வச்சு பெரிய பெரிய போராட்டங்கள், இங்க வந்து பெரிய மக்கள் இயக்கம்லாம் நடந்தது. அத வச்சு ஆட்சி மாற்றம் வேணும்னே அத பண்ணாங்க. அதான். அப்பன்னா அந்த அளவுக்கு அதுக்கான தாக்கத்தெல்லாம் கூட விடுங்களேன். 2 உயிர் போயிருக்குங்க. அதுவும் ம். அரசு செய்த பிழையினால. அதுவும் நீங்கள் எதிர்த்த அரசு தான் இருந்துச்சு. அந்த அரசு ம். கீழ தான் அது நடந்துச்சு. அப்ப அத நீங்க பயன்படுத்தி அதுல நீதி பெற்று தந்திருந்தா உங்களுக்கு நற்பெயரும் கிடைச்சிருக்கும்.
ஏன் செய்யலன்னா அதுதான் அதிகாரம். இவங்கலாம் அதுதான் திராவிட ஆட்சி முறை, திராவிட மாடல் வந்து இதுதான். இதைத்தான் செய்யும். அப்ப இதை நம்ம கேள்வி கேட்கிறோம்னா அத உடனே அது சிபிஐ தான் விசாரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சிபிஐ தான் விசாரிக்குது. அப்ப பாஜகவையும் தான் சேர்த்து கேட்கிறோம். நீ செஞ்சிருக்கலாம்ல, அதுல நீதி பெற்று தந்திருக்கலாம்ல, நீ தான் மக்களுக்கான அரசு நடத்துறன்னு தானே சொல்ற. இப்ப இதெல்லாம் நடக்குதுன்னா நமக்கு இயல்புலயே இந்த கேள்வி வருது. ஜனநாயகனுக்கு திடீர்னு இன்னைக்கே கூப்பிட்டு தீர்ப்பு கொடுத்து உடனே படத்தை வெளியிடுங்கன்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. இன்னைக்கே அதுக்கப்புறம் இத்தனை கேள்விகளை கேட்டு அதெல்லாம் இப்பெல்லாம் நாங்க பண்ண முடியாதுன்னு அனுப்பிடுறாங்க. ரெண்டுமே ஒரே நாள்ல நடக்குது. நம்ம அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த நாடு பணம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு தோணுதா இல்லையா? இந்த கேள்வி பொதுமக்களுக்கு எழறது சரியா இல்லையா? அப்ப இங்க இருக்கிற நீதிமுறையை வந்து கேலிக்குள்ளாக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த திரைப்பட அரசியல். மற்றபடி அந்த படத்துல படம் வரட்டும், அவர் நல்லா நடிக்கிறது நல்ல படமா இருந்தா ஓடட்டும், நமக்கு அதெல்லாம் எந்த சிக்கலும் இல்ல. இந்த படத்தை வந்து போய் எதிர்க்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, நம்ம அதெல்லாம் செய்யல. ஆனா இது நடக்குது. இதுக்கு உடனே அவருக்கு ஆதரவா யாராவது குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கேக்குறாங்க. ஏங்க அவரே குரல் கொடுக்கல, எனக்கு இது நடக்குதுன்னு அவர் இது வரைக்கும் பேசினாரா? எங்கேயாவது பேசினாரா? ஒரு அறிக்கை கொடுத்தாரா? ஏதாவது நடந்துச்சா? அவரை தவிர எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு கடைசியில முதல்வரே பேசியிருக்கிறார் அதை பத்தி, ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, ஒரு 2 வரியில ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அப்ப இது வந்து கண்டனத்திற்குரியது அப்படிங்கிறாரு. அவர் எதுக்குன்னா எங்க நம்ம பக்கம் திரும்பிடுவானுங்களோ, இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொல்றதுக்காக அவர் வந்து அவர் ஆஜராவாரு. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? இங்க இங்க உங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிற படத்தெல்லாம் சரியா வெளியிட விட்டீங்களா? தள்ளியர்களுக்கு ஏற்கனவே சர்டிபிகேட் வந்துச்சு, சென்சார், நீங்க வெளியிட விட்டீங்களா? அப்ப அதை நீங்க தான் தடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த பிரச்சனை வரும்போது வாயை திறக்கல. தள்ளியர்களுக்கு வாய் திறக்காத வாய் ஜனநாயகனுக்கு திறக்கு. அப்போ யார் உங்களோட ஆளுன்னு நீங்களே காட்டுறீங்க. உங்களுக்கு விஜய் கூட பரவாயில்ல, தமிழ் தேசியம் போவாமை. அப்ப அதுதானே இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதைதான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது. அப்போ இது மட்டும் இல்லாம கூட பராசக்தி அது ஏன் வருதுன்றது நமக்கு தெரியும். தேர்தல் வரப்போகுது, அந்த காலகட்டத்துல மொழி போரை பத்தி ஒரு படம் வரணும். அத வந்து திமுக தான் செய்ததுங்கிற மாதிரி காட்டுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த படத்துல அந்த இதைதான் இது வரைக்கும் படம் நாளைக்கு தான் வருது. நம்ம இதைதான் பார்த்தோம், அந்த முன்னோட்டத்தை பார்த்தோம், ட்ரெய்லரை பார்த்தோம். ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு சிலதெல்லாம் தோணுது, என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு. அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா அது செஞ்சது யாரா இருந்தாலும் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றது போல ஒரு தோற்றம், ஒரு வசனம் வருது அது. அப்ப அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கும் எனக்கும் தொடர்பில்ல, மொழி போருக்கும் எனக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அண்ணா சொன்னது உண்மை. இத அந்த படத்தின் வழியா கொண்டு வராங்கன்னா நம்ம ஏற்போம். ஏன்னா அண்ணா இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஜனவரி மாசமே சொல்லிட்டு அதுல இருந்து வெளியேறிட்டார். அண்ணா மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல ராஜாஜியும் மொழி போர்ல கலந்துகிட்டார். முதல் மொழி போர் உருவானதே ராஜாஜி எதிர்ப்புலதான். அந்த ராஜாஜி 65 மொழி போர்ல களத்துல இருக்காரு. அந்த ராஜாஜியும் வந்து அண்ணா சொல்லும் போதே சொல்லிட்டு வெளியேறுகிறாங்க. இவங்க எல்லாம் வேணாம், இனிமேல் நீங்க எங்க கிட்ட விட்டுட்டு நீங்க போய் படிக்கிற வேலையை பாருங்கன்றாங்க. நீங்க யாரா அதை சொல்றதுக்குன்னு மாணவர்கள் வந்து கடுமையா இறங்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அப்புறம் தான் துப்பாக்கி சூடு 300 பேர் சுடப்பட்ட, 300ங்கிறது அது 800 வரைக்கும் இருக்கலாங்கிறாங்க. முதல் சுடப்பட்டது சிவகங்கை ராஜேந்திரன், அவருடைய கதையை வச்சுதான் இது வருது அப்படின்னு சொல்றாங்க. அதர்வா வந்து அந்த ராஜேந்திரனோட கதாபாத்திரத்தை தான் நடிக்கிறதா சொல்றாங்க. அப்ப படங்கள் வருதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் இதுல வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில மொழி போற படம் எடுக்கணும்ன்றது ஒரு 10 ஆண்டு கனவு. எனக்கு வந்து தொடக்கத்துல இருந்தே ஒரு எண்ணம் உண்டு, திரைப்படத்துக்கு இயக்குனரா ஆகணும், இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு. வாழ்க்கை சூழல்ல உழண்டுகிட்டு இருக்கோம், அதனால அந்த இடத்துக்கு நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கட்டாயம் ஒரு நாள் போவோம், செய்வோம் அதை. ஆனா என் எண்ணம் என்னன்னா மொழி போற எடுக்கணும்னு நான் முன்னாடியே கிட்டு கிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் அந்த மேதகெல்லாம் வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை எப்பயோ பேசும்போதும் அதை பத்தி சொன்னேன். அப்போ வந்து என்கிட்ட கிட்டு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்கண்ணே பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்கறனா அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம நிலைமை அப்போ. அப்ப அந்த அது வந்து ஒரு பெரிய கனவு தான் நமக்கு. நம்ம திரும்ப திரும்ப தமிழர்கள் தோற்கிறது எங்கன்னா நம்முடைய வரலாறை வந்து நம்ம எடுக்கல, அதனால மத்தவங்க எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நம்ம போயிட்டு அவங்க இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா அண்ணா கிட்டயும் பெரியார் கிட்டயும் இதுக்காடா நீ அவார்டெல்லாம் வாங்கின அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அப்ப ஹிந்தி கத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வருது. முத ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நான் தான் தமிழ்நாட்டுல திறந்தேன்னு பெருமையா சொன்னவர் தான் இந்த ஈவேரா. அது மட்டும் இல்லாம
65 மொழி போர்ல அவரோட பங்கு என்னன்னு நமக்கு தெரியும். நாளைக்கு படம் வந்துச்சுன்னா எல்லாரும் கிழிச்சு தொங்க விட போறாங்க. அதுல வந்து ஈவேரா மட்டும் அதுக்கு ஆதரவா இருந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருந்தாங்க. இல்ல அவருக்கு வெள்ளை அடிக்கிறது போல ஏதாவது வேலைகள் அதுல இருந்துச்சுன்னா கட்டாயம் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும். அப்ப ஏன்னா அவர் இல்ல. அவர் முழுக்க முழுக்க எதிர்த்தாரு. காளி பசங்கன்னாரு. இன்னும் என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாம் பேசினாரு அதை பத்தி. அப்ப அப்படிலாம் மன்னிச்சுட்டுலாம் அவரை போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னார்ல. அதுல சுடப்பட்டவன் தான் சிவகங்கை ராஜன். உண்மையிலே சிவகங்கை ராஜேந்திரன் சுடப்பட்டதற்கு அரசு காரணம்னா இந்த மாதிரி காலி பயல்களை சுடுங்க, கையில எதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்கிறாங்க காவல்துறைக்குன்னு கேட்டவர் தான் இந்த ஈவேரா. அப்ப அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் அதை ரசித்தார். அப்ப அத வந்து அம்பலப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம படுத்துவோம். அவங்க படத்துல பண்ணலன்னா நம்ம வெளில பண்ணுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஏற்கனவே சொன்ன கருத்து தான். நம்ம வரலாறை நம்ம எடுக்கணும். பொன்னியின் செல்வனை எடுத்துட்டு இத்தனை ஆண்டுகள்ங்க, எவ்வளவு ஆண்டுகள் இருந்துச்சு அது எழுதப்பட்டு 70 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம எடுக்கல, ஒருத்தர் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு அவர் இப்படி எடுத்தாரு அப்படி எடுத்தாருன்னு நான் பெருசா அந்த குறை சொல்றதுக்குள்ளேயே போல. ஏன்னா நம்மளோட பிழை தானே அது. நம்ம எடுக்காதனால தான் வேற யாரும் எடுக்கிறாங்க. அப்படிதான் இந்த படத்தையும் நான் பாக்குறேன். இந்த மொழிப்போர் சார்ந்து நம்ம எடுத்திருக்கணும். நம்ம எடுக்கிறதுக்கு அதுல 1000 கதைகள் இருக்கு. மொழிப்போர்ல ஒண்ணு இல்ல, 1000 கதைகள் இருக்கு அதுக்குள்ள நம்ம எடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம எடுக்கலன்னா அந்த வாய்ப்பை மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம பிழைதான். இத வந்து அண்ணன் சீமான் ஏற்கனவே 2016ல நம்ம கொடுத்த ஆட்சி வரைவிலேயே கூட அதுதான் தொடக்கம். எனக்கு இந்த எண்ணம்லாம் இதை பத்தி படம் எடுக்கணும்ன்ற எண்ணம்லாம் வரதுக்கு கூட அதுதான் தொடக்கம். 16ல ஆட்சி வரைவு வெளியிடும் போது அதுலயே அண்ணன் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் மிக வலிமை வாய்ந்த 2 படைப்பிரிவுகள்னு தேசிய தலைவர் சொன்னதுதான் மேலேயே கோட்டா வரும். அதுக்கப்புறம் அதுல சொல்லியிருப்பாரு, நம்ம இன்னும் முன்னோர்கள் நம் வரலாறுலாம் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு படமாவே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசே படங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அப்பவே சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எடுக்கணும். இதே மாதிரி கமர்ஷியலாவே எடுக்கணுங்கிறேன். நம்ம ஒண்ணும் ஏதோ ஆவணப்படம் மாதிரி எடுக்கணும் இல்ல, கமர்ஷியலாவே எடுக்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பான கதைகள் இருக்கு நம்ம. அதனால அதெல்லாம் எடுக்கணும். அது நம்மளுடைய வரலாற்று பணிகள்ல அதுவும் முக்கியமான ஒண்ணு. கட்டாயம் செய்வோம் நம்ம. நல்லது. இதுல ஒரு கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி தமிழர் சார்ந்த படங்களை வந்து தமிழர்கள் எடுக்கணும். எடுக்காதப்ப பிற மொழி ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றப்ப வரவேற்கிறோம். அது ஒண்ணு. ஆனா இதுல கூடுதலா ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, அவங்க அதை சரியா எடுக்கலைன்னா அவங்கதான் அங்க அம்பலப்படுவாங்க. அவங்களோட உள்நோக்கம் இதெல்லாம் கூட வெளியே வரும். அதனால இது எப்படினாலும் தமிழர்களுக்கு நல்லதுதான். நம்ம பண்ணல, இன்னொருத்தவங்க பண்றாங்க. அது மூலமா நம்ம அவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் வந்து சமீபத்துல ஒரு மேடையில அவங்க கட்சி மேடைகள்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா அண்ணன் சீமான் அண்ணன் வந்து பெரியாரை போற்றுவோம்ன்ற மேடையில திருமாவளவன் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் என்னன்னா பெரியார் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லணும். நீங்க சொல்லும்போது பெரியார் திருமாவளவன், பெரியார் ராமதாஸ் இல்லையா, அவங்களை வந்து பெரியார் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாங்க. அத அந்த மாண்போட நடந்துகிட்டாங்க. அண்ணன் வந்து அந்த ஒரு அரசியல் மாண்பு, அவங்க கிட்ட அரசியல் கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து திருமாவளவன் அவங்க வந்து இதை எடுத்து பேசும்போது வந்து அது ஒரு டிப்ளமசி, அது ஒரு அத பத்தி பேசும்போது அது ரொம்ப ஒரு உங்களோட பார்வையை சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நான் இல்ல, அது அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா தம்பி சீமான்னு அன்னைக்கு மேடையில இதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது தம்பி சீமான்னு சொல்லிட்டு அவர் என்ன அண்ணன் கூப்பிடுறதுனால நான் அவரை தம்பின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துலயே அவர் தான் அம்பலப்பட்டார். அவர் என்ன அண்ணன் கூப்பிடுறதுனால தான் அவர் எனக்கு தம்பி, இல்லைன்னா உனக்கு தம்பி இல்லை. அப்பனா என்ன மாதிரி மனநிலை இது தெரியுது இல்ல. அதனால அது அப்படிதான் இருப்பாங்க. அண்ணன் சீமான் அப்படிதான். அவர் வந்து இந்த பேரன்பு பெருங்கோபம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த பேரன்பின் வடிவமா தான் இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவன்கிட்ட அவர் இருந்திருக்கிறாரு. பெருங்கோபக்காரரா இன்னும் அவர்கிட்ட மாறினது இல்ல. அதனால அந்த பேரன்போட இப்பவும் நடந்துக்கிறாருன்றதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். அவர் அப்படிதான் பேசுறாரு. அவர் திமுக கூட்டணியில இருக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. 26 தேர்தலும் அங்கதான் முடிவு பண்ணிட்டாரு. அவரு கூட்டணி மாறலாம் இல்ல வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம்னு நினைச்சாருன்னா கட்சி அவர்கிட்ட இருக்காதுங்கிறது தான் இப்ப இருக்கிற சிக்கல். முக்கியமா இப்ப உட்கார்ந்து இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் பல பேர் திமுக காரங்களாவே மாறிட்டாங்க. அதனால அவரும் அப்பப்ப திமுக காரராகவே மாறி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. பேசுவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சா அதிமுக கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு. அது ஏன் பேசுறாருன்னா அங்க அதுக்கு அவருக்கான இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல அப்படி பேசிட்டு
ஆனால் போக மாட்டான் இந்த திருமாவளவன் அப்படின்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அதை முடிச்சிருவாரு. அப்போ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அண்ணன் அண்ணன் தான், எப்படி இருந்தாலும் அண்ணன் தானே, அதுக்காக ஒன்னும் ஒரு அண்ணன் இல்லைன்னு ஆயிடுறதுல. எங்களுக்கு அண்ணன் தான். உங்களுக்கு நாங்க உங்களை வந்து அண்ணன்னு கூப்பிடுறதுனால தம்பிகளா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு உண்மையிலே உளமாற சொல்றோம், அண்ணன் அண்ணன் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க உங்களை போற்றிட்டு கடந்து போறோம். தயவு செஞ்சு உங்க பக்கம் திருப்பி விட்டுறாதீங்கன்றதான் நம்ம அவருக்கு வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். அதான் சரியா சொன்னீங்க. அதாவது என்னன்னா, அவங்க பக்கம் திருப்ப வேணாம் அப்படின்றதுக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த தாய் மண்ணே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே சொல்றீங்க 2024 வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு இருந்ததே தெரியலன்னு. இப்ப தெரிஞ்ச பிறகு அதை போய் நம்ம பார்க்கும்போது, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அந்த ஈவேரா ஐயா எழுதின எழுத்துக்கள்ல இருந்தே அவங்கள விமர்சித்து நிறைய எழுதியிருக்காங்கன்றது தெரியுது. இப்ப அதை எடுத்து பேசும்போது வந்து, ஒண்ணு அவங்க அன்னைக்கு எழுதுனது பொய், தவறு அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா சீமான் அண்ணனும் தமிழ் தேசியவாதிகளும் இன்னைக்கு பேசுறத வந்து ஆமா இதை நாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னோம்னு சொல்லணும். இதை ரெண்டுமே சொல்லாம இப்போ எடுத்து பேசுறவங்கள அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்றது வந்து அது எந்த விதத்துல நியாயம் தெரியல. நம்ம பரப்புறது அவதூறுனா அந்த அவதூறுக்கு மூலமே உங்களோட தாய்மண் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போலாம். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. அதுல ஒன்னும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்ல. 2002 அது. நம்ம ஆண்டு, மாதம், எந்த இதழில் என்ன எழுதுனாங்கன்னு எல்லாத்தையும் காட்ட முடியும். அதெல்லாம் எந்த சிக்கல் இல்ல, அவங்களுக்கு தெரியும் அது உண்மைன்னு. அதுதான் சொல்லும் போதே, இப்போ பேசின பேச்சுல அண்ணன் திருமாவளவன் வந்து சொல்லும் போதே சொல்றாரு. அதான் ஒரு இடத்துல சில இடங்கள்ல அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற, அதுதாங்க நாங்களும் சொல்றோம். நாங்க மட்டும் வேற என்ன சொன்னோம்? அவர் அப்படிதான் பேசினாரு. மொழியை கேவலமா பேசினாரு. நம்ம மொழியை வச்சுதானே நம்மளோட தேசியம்னு நீங்க பேசுறீங்க. தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை, 2வது கொள்கைன்னு சொல்றீங்க. அவர் 5 கொள்கை வச்சிருக்காங்க. அதுல 2வது கொள்கை தமிழ் தேசியம்னு சொல்றாரு. அப்போ தமிழ் தேசியம், தமிழ் இல்லாம தமிழ் தேசியம் வந்துருமா? தமிழை வச்சுக்கிட்டு ஏன் அழுவுற, தூக்கி போடு அப்படின்னு சொன்னாரு. அவரை தூக்கி கொண்டாடிட்டு நீங்க பேசுற தமிழ் தேசியம்னு சொன்னீங்கன்னா ஏற்க முடியுமா? உங்களோட 5 கொள்கையில திராவிடம் ஒரு கொள்கையா கிடையாது, இதுல தமிழ் தேசியம் ஒரு கொள்கை. அப்ப நீங்க உண்மையா எதுக்காக நின்று இருக்கணும்? உங்க கட்சியின் கொள்கைப்படி நிக்கணுமா, இன்னொரு கட்சியோட கொள்கைப்படி நீங்க நிக்கணுமா? அப்ப இந்த கேள்வியெல்லாம் அண்ணன் திருமாவளவனுக்கு எழுது. எல்லாரும் எழுப்புறாங்க, அவருக்கும் தெரியுது எழுது, இதெல்லாம் நியாயமான கேள்வி, இதை கேட்டு கேட்டு அந்த பக்கம் ஓட்ட விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனா வேற வழி இல்ல. கூட இருக்கிற முக்கியமான அடுத்த கட்ட நபர்கள் எல்லாம் திமுக காரங்களாவே மாறிட்டதுனால அவரும் அப்படிதான் மாறி இருக்க வேண்டும். புரியுது. அதே வரிசையில நான் சமீபத்துல வந்து லைன்ஸ் மீடியா தமிழ்னு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் நடத்துற அந்த வலைவலியில சிபிஐ எம்மோட தலைவர் சண்முகம் அவரோட நேர்காணல பார்த்தேன். அது வந்து திருமாவளவன் மேடையில பேசுனதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அவரும் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு அவதூறுகள், அப்புறம் அந்த அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அவரோட நிலைப்பாடெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா கீழ்வெண்மணி அந்த துயர சம்பவத்துல வந்து ஐயா ஈவேராவோட நிலைப்பாடு, அப்புறம் வந்து பாலஸ்தீனத்தை வந்து சிபிஐஎம் வந்து ஏத்துக்கிறோம், ஆனா வந்து ஈழத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்றாங்க. அது போக சாதிய வந்து திமுக வந்து சாதியை வந்து எதிர்க்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தேர்தல் கணக்கு வாக்கு இதெல்லாம் வரும்போது எதிர்க்காது, நாங்க எங்களை மாதிரி யாருமே எதிர்க்க முடியாதுன்றாங்க. ஆனா வந்து சனாதானத்தை வந்து திமுக எதிர்க்குன்றாங்க, அதனாலதான் நாங்க திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரே குழப்பமா முன்னுக்கு பின் முரணா இருந்த ஒரு இது. ஆனா அந்த நேர்காணல் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேர்காணல்ல வந்து சரியான கேள்விகளை சரியான நேரத்துல வந்து அண்ணா அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அண்ணா சண்முகம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அவரு சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் துடுக்கா பேசுறது, துடுக்கான்னு சொல்லுவாங்களே, அது இயல்பான இங்க மொழிதான், எதுவும் இழிவுபடுத்துறதெல்லாம் இல்ல. அது துடுக்கா பேசுறதுன்னு அப்படியே சட்டு சட்டுன்னு அது அடுத்து அதை வச்சு என்ன கேள்வி வரும்லாம் பெருசா சிந்திச்சு சொல்ற ஆள் இல்ல. துடுக்கா பட்டு பட்டுன்னு பேசுவாரு, எதிரணை வந்த உடனே அப்புறம் தான் முடிப்பாரு. இதனால பல இடங்கள்ல ஒரு சங்கடத்துக்குள்ள இருக்காரு. ஒரு மாறுற மாதிரி அது தொடர்ச்சியா நடக்கும். நீங்க இதுக்கு முன்னாடியே அவருக்கு நடந்திருக்கு. விகடன்ல நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு முறை நேர்காணல் கொடுக்கும்போது இதே மாதிரி ஏதோ துடுக்கா சொல்ல அங்க திரும்ப கேள்வி கேட்க மாட்டிக்கிட்டாரு. அப்படிதான் இதுல பல இடங்கள்ல மாட்டிக்கிட்டாரு. கீழ்வன்மையை சொல்லும் போது அவர் நிலைப்பாடு தவறுதான். இவர் என்ன தவறுதான் சொல்றது? புத்தகமே எழுதியிருக்கிறாங்க அவங்க ஆளுங்கெல்லாம். இப்ப கூட அண்மையில 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மேடை போட்டு பாரதி கிருஷ்ணகுமார் அவரும் அவங்க கட்சியில தான் இருந்தாரு. அவரு பேசும்போதே சொல்றாரு, நமக்கு நிறைய கோபங்கள் உண்டு அவர் மேல, ஆனா கடந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு
அது வந்து அவர் வந்து அது தவறுதான். ஆனா அவரு சாதிய நோக்கத்துல அது செய்யல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரொம்ப எளிமையா ஒரே ஒரு கேள்விதான். கீழ்வெண்மணியில 44 பேர் செத்தாங்க. முதுகுளத்தூர்ல கலவரம் நடக்குது. அங்கேயும் செத்தாங்க. அங்க இவ்வளவு பேர் கூட சாவலன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த கீழ்வெண்மணியில வந்து ஆஹ், அங்க நடந்த அந்த கொலைக்கு யாரு காரணம்னு தெரியும். ஆனா அந்த நபரை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறா கண்டிச்சு இவரை கைது செய்யணும், இவரை வந்து உள்ள போடணும், இவரை தூக்குல போடணும் எதுவுமே பேசல. ஆனா ஆமா. முதுகுளத்தூர் நடக்கும்போது முத்துராமலிங்க தேவரை ஏற்கனவே கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சது காமராஜருடைய ஆட்சி தான், அரசு தான் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவரை கைது செஞ்சது சரின்னு உட்கார்ந்து எழுதி தள்ளுறாரு, பேசுறாரு எல்லா இடத்துலயும். எதுக்கு அதை செஞ்சீங்க? அப்ப இந்த ரெண்டு இடத்துல என்ன வேறுபாடுன்னு நான் பார்க்கணுமா இல்லையா? என்ன வேறுபாடு? சயின்டிஸ்ட் இனம் தான் அவங்க வேறுபாடு. வந்து அவங்க வந்து இனம் தான் சயின்டிஸ்ட் வேறு. சமூகத்தை சேர்ந்தாங்க. அதான் அவர் வந்து உங்களோட நிலைப்பாடு சரியா இருந்திருக்கு. நீங்க எப்பவுமே சரியா இருந்திருக்கிறீங்க. நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோன்றதான் நமக்கு திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் உணர்த்துது. அப்போ அந்த இடத்துல உணர்ந்த உடனே நம்ம மாறுறோம். இந்த கேள்விகளை எழுப்புறோம். நான் இந்த கம்யூனிசம் பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த நபர்கள் இயங்குறாங்கன்றதுதான் இதை விட பெரிய எரிச்சல் ஊட்டுனது அந்த நேர்காணல்ல. எனக்கு வந்து அது அண்ணன் பாலாவுக்குமே ஏற்படுத்தியிருக்கு. நம்ம பார்க்கிறோம் அவரோட அந்த எப்படி அதுக்கு அவரு பதில் சொல்றாருன்றத. அதுல என்னன்னா, ஈழத்துக்கு ஒரு நிலைப்பாடு, பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிலைப்பாடு. பாலஸ்தீனம் தனி நாடா தான் போகணும். நம்ம ஏற்கிறோம். நம்மளும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கோம். அது அவங்க நாடு. அவங்க நாடு அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு திரும்ப பெற்று தந்தே ஆக வேண்டும். இதுல சிபிஎம்முக்கும் நமக்கும் மாற்று கருத்து இல்ல. அப்ப பக்கத்திலேயே வாழ்ற நம்ம மொழி பேசுறவன், அவன் பெரிய அளவுக்கு கொன்னுருக்காங்க. அப்ப அங்கேயும் அதே தானே நிலைப்பாடா இருக்கணும்னு கேட்டா, அது ஏத்துக்க முடியாது. அது ஒரே நாட்டுக்குள்ள வாழணும். அங்க நடந்த இனப்படுகொலை தான். ஆனாலும் அவங்களோட சேர்ந்து வாழு அப்படின்னா மென்டல் மாதிரி பேசுறேன்னு தானே நமக்கு தோணும். ஆனா அவர்தான் உண்மையிலேயே கட்சியின் தலைவர். அப்ப அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி எப்படி வளரும்? லெனினும் ஸ்டாலினுமே இந்த மொழி வழி தேசியத்தை பத்தி தாங்க வலியுறுத்தி பேசுறாங்க. ஒரு நாடு, ஒரு நேஷனுக்கான கூறு, தேசத்துக்கான கூறு எல்லாரும் சொல்றது ஸ்டாலின் சொன்னதுதான். லெனினும் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு. ஸ்டாலின் சொன்னதுதான் எல்லாரும் சொல்றோம். ஒரு பொது மொழின்னு தானே தொடங்குறாரு. அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள்ன்றதே ரெண்டாவது தானே வருது. இப்போ மொழி தான் அடிப்படையா இருக்கு உங்களுக்கு. அந்த அடிப்படையில உருவானதுதான் நம்மளுடைய தேசிய மக்கள் அங்க வாழ்றவங்க. அப்ப அவங்க இத்தனை பேர் கொல்லப்படும் போது உனக்கு வலிக்கல. ஆனா பாலஸ்தீனத்துக்கு வலிக்குது, கியூபாவை காப்பாத்துவோங்கிற கியூபா நீ ஒரு முறையாவது கியூபாவே பார்த்திருப்பியா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு நாள் அதை பத்தி பேசுவேன். எனக்கெல்லாம் பெரிய வருத்தம். நான் இது வரைக்கும் கியூபாவை வந்து ஆஹா ஓகோன்னு பேசிட்டு தெரிஞ்சவன். எப்போ 4 ஆண்டு 5 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் தான் ஒரு நண்பர் சொன்னாரு, சும்மா தெரியாம ஏதாவது பேசாதீங்க, இங்க வாங்கன்னு என்ன உட்கார வச்சு பாடம் எடுத்து தராங்க. நேர்ல போய் பார்த்த கதையெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டு. நம்ம ஒண்ணும் திட்டிட்டு இல்லை இவனுங்க இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க மாதிரி. இத நீங்க கம்யூனிஸ்டுகள் ஈழத்துக்கு செய்த துரோகத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் இந்த மே மாதம் கடந்த மே மாதம் இந்த மே 18 ஒட்டி தொடர்ச்சியா இந்த துரோகங்கள் பத்தி ஒரு காணொளி போட்டேன். பிளேலிஸ்டாவே இருக்கும் வேங்கையில. அதுல போய் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் செய்த துரோகம்னே போட்டிருப்பேன். அது 4வது காணொலின்னு நினைக்கிறேன் அந்த அந்த தொடர்ல. அத பார்த்தாலே தெரியும். சான்றுகளோட எந்த நாள் யாரு என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதுலயும் சொல்லியிருப்பேன். சிபிஐ, சிபிஎம் 2 கட்சி இருக்கு. சிபிஐ நம்ம கூட நிப்பாங்க ஓரளவுக்கு. இந்த தேசிய இன உரிமை இதெல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா சிபிஎம் முழுக்க முழுக்க எதிரா நிற்கும் இதுக்கெல்லாம். அப்ப இந்த இடத்துலதான் இவங்களை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கணும். ரொம்ப எளிமையா கேட்கிறேன். பார்ப்பனியம், பார்ப்பன எதிர்ப்பு இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. பேசுற நீங்க கம்யூனிஸ்டுகள் இல்ல பேசுற திராவிடத்தோட நீங்க நிக்கிறீங்க. நீங்களும் பேசுறீங்க. நீங்க அத பார்ப்பனியத்தெல்லாம் பேசுறவங்க தான். ஆனா நிறைய பார்ப்பனர்கள் சிபிஎம்ல உண்டு. அதெல்லாம் நமக்கு எந்த சிக்கல் இல்லை. யாரும் இருக்கக்கூடாதுன்னா நம்ம எதுவும் சொல்லல. ஆனா இடபிள்யூஎஸ் வந்து 10 விழுக்காடு முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது அதுக்கு ஆதரவா நீங்க நின்னீங்களா இல்லையா? உங்க கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போய் பேசினாரா இல்லையா? இது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு நீங்க வந்து இங்க சமூக நீதி நாங்க தான் பேசினா எங்களை மாதிரி போராட முடியாதுன்னா பேசுனீங்கன்னா என்ன இன்னமும் இந்த திராவிடர்கள் நினைக்கிறது போல 1930, 40, 50 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க செய்யறதெல்லாம் உடனே அம்பலப்பட்டது. இதுக்கு மேலே இதே மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்க முடியாது மிஸ்டர் சண்முகம் அப்படின்னு தான் அவருக்கு நம்ம சொல்லணும். அதோட தொடர்ச்சியா ஒண்ணு மட்டும் அதுல நீங்க சொல்ற அதே இத நான் அமெரிக்கால இங்க பாக்குறேன். இந்த சண்முகம் அவங்க பேசுனதோட ஒரு பிரதிபலிப்பு அமெரிக்கால இருக்கிற
கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இங்க பெரிய அளவுல ஒரு அசோசியேஷன், ஒரு ஸ்டடி சர்க்கிள் வச்சு நடத்தக்கூடிய ஆட்கள் தினமும் வந்து பாலஸ்தீனம், இஸ்ரேலோட ஆதிக்கம், விடுதலை அப்படின்னு பேசக்கூடியவங்க சம்பந்தமே இல்லாம தேசிய தலைவரை பத்தியும் அவங்களோட போராட்டங்களையும் இழிவுபடுத்துவாங்க. அதை நான் தினமும் பாக்குறேன். அப்படின்றப்ப அதோட பார்வையில சண்முகம் பேசினப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் அல்லது இங்க உள்ள ஒரு அமைப்புகள் பேசுறது இல்ல, ஒட்டு மொத்தமா அந்த இயக்கத்தோட நிலைப்பாடு அப்படின்றது தெரிய வந்தது. தமிழர்கள் தான் இதை கவனமா கவனிக்கணும். இறுதியா இந்த வாரத்தோட இறுதி கேள்வி என்னன்னா, சமீபத்துல பாமக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்றது வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கன்றது நம்ம பாக்குறோம். அதை பத்தி உங்க கருத்து? பாமக வந்து இப்போ எந்த பாமகன்னு நீங்க சொல்லணும். அதை சொல்லும் போது அன்புமணி பாமக வந்து இப்போ அன்புமணி அது வந்து அதிமுக கூட போயிருக்காங்க. ஐயா ராமதாஸோடைய பாமக அவர் என்ன செய்ய போறாருங்கிறத அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் இப்போ திமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அது வலியுறுத்துதுன்றது நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இவர் அன்புமணியை தான் இப்போ முதன்மை எதிரியா எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அன்புமணி போய் அதிமுக சேர்ந்த பிறகு இவரும் போய் அதிமுக சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படிலாம் பார்க்கும்போது அவர் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு போவாருன்றது தான் சொல்றது செய்திகள். திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அவங்க வந்து பாமக வர கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் தனியா கூட போய் நிப்பேன்னு கொஞ்ச நாள் முன்னாடி கூட அண்ணன் திருமாவளவன் பேசியிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் நிலைப்பாடுகள் இருக்கும்போது இது என்ன செய்ய போகுதுங்கிறது உண்மையிலேயே தேர்தல் நெருங்க நெருங்க சுவாரஸ்யமாகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் ஆகிட்டு இருக்கு. ஆமா விறுவிறுப்பா இருக்கும். நம்ம நல்லா பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா நிறைய காணொலி செய்யலாம். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்க தான் நம்மளும் காத்திருக்கிறோம். நமக்கு ஒன்றும் அதுல எந்த சிக்கல் இல்லை. காங்கிரஸ் வந்து சும்மா ஒரு அப்படி உதார் விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நீங்க சென்னை மொழியில, அந்த மாதிரி உதார் விட்டுன்னு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவங்க உண்மையிலே அவங்க போவாங்கன்னா, ஏன்னா ரொம்ப எளிமையா சொல்றேன், காங்கிரஸுக்கு இங்க கிடைச்சிருக்கிற 25 இடமா இருக்கட்டும் அல்லது 10 நாடாளுமன்ற தொகுதியா இருக்கட்டும், 10யும் வென்று இருக்கிறாங்க. வேற எந்த இடத்துலயும் அவங்களுக்கு இது வந்து பெருசா சாத்தியப்படல. அப்ப இங்க அது கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த கூட்டணியில இருக்கிறதா. அது காங்கிரஸ் தலைவர்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா அந்த 25 எப்படியாவது 40 ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. அதுக்காக இந்த வேலைகள் தான் காட்டுறாங்க. ஆனா அது பெருசா பலன் அளிக்கும் நான் நம்பல. அவங்களுக்கு வந்து 25, 22 ஆகலாம். இல்லைன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஏதாவது பிரச்சனை சரி வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா 30 வரைக்கும் போலாம். 22ல இருந்து 30க்குள்ளதான் அவங்களோட சீட்டு எண்ணிக்கை இந்த வாட்டியும் இருக்கும்ன்றதுதான் என்னுடைய பார்வை. அது பெருசா மாறாது. திமுக கூட்டணியில தான் இருப்பாங்கன்றதுதான் நான் நினைக்கிறேன். 95 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 விழுக்காடு விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்துற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு ஆதரவு கொடுக்கறது, அவருக்கு பேசுறது அப்படின்னு சொல்லி. அது பெருசா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்களோட நிலைய ஓரளவுக்கு உறுதி செஞ்சுக்கிறதுக்காக ஒரு வேலை திட்டமா தான் நான் இதை பாக்குறேனே தவிர இதுல உண்மையிலேயே சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கல. அரசியல்ல இவங்களோட அரசியலை பொறுத்த இங்க இயல்பா இருக்கிற அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் நிரந்தர எதிரி அல்ல, யாரும் நிரந்தர நண்பன் அல்ல. எது வேணா என்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கும். இதெல்லாம் நடக்கும், நான் ஏற்கிறேன். அதெல்லாம் நான் மறுக்கல. பொறுத்திருந்து பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். என் கருத்துன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னதுதான். அது பெருசா மாற்றம் இருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். நல்லதுண்ணா, ரொம்ப நன்றி. இந்த வாரத்துக்கு நான் பார்த்தது எனக்கு கேள்விகளா இருந்ததெல்லாம் கேட்டேன். ஒரு நல்ல ஒரு பார்வையில உங்களோட கருத்துக்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நாராயணன்.